முதல்ல வந்து அவங்கள ஹேண்டிகேப்டு ஆக்குறது முக்கியமான வேலை. முதல்ல பாகிஸ்தான் தாக்கப்பட்டு அவங்களோட மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகே, அங்கே முதல்ல வந்து பெரிய லெவலில் சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பலூசிஸ்தான், பிஎல்ஏ ஆர்மி அதெல்லாமே அவங்க உள்நாட்டிலேயே இவங்க இன்றைக்கி வந்து பாகிஸ்தானும் வந்து இந்த பலூசிஸ்தான் வந்து முக்கியமாக வந்து அவங்களும் வந்து லிபரேஷன் கேட்டுட்ருக்காங்க. எங்களுக்கு தனி நாடு கேட்டுட்டு இருக்காங்க, இண்டிபெண்டன்ஸ். அது மாதிரி அவங்களுக்கே உள்நாட்டு கலவரங்கள் ஆகிட்டு இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. இதை தவிர்த்து நிறைய ஆர்மி ஜவான்ஸும் சரி, ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியாகவும் எஸ்கலேட் ஆக ஆக வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். யாரும் வந்து அவங்க வந்து வேலை செய்ய முடியல. பிகாஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து என்னன்னா, இவங்களுக்கு போதிய அளவு வந்து இன்னும் ஆர்ம்ஸ் அண்ட் அம்முனிஷனில் நிறைய விஷயங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அண்டு நிறைய ஆப்ரேட்டிவ்ஸ் கிடையாது. இவங்கள்ட்ட ஆர்ட்லரி ஷெல்ஸ் மட்டும்தான் இருக்குது. நிறைய விஷயத்தில் மிசைல்ஸு, இந்த ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணணுன்னாவே உங்களுக்கு ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொட்டீன் மெயின்டெனன்ஸ்னால் ஒரு 10 வாட்டி ஏர்க்ராஃப்ட் பறந்து விடனா இதுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஃப்ளைட் ஒரு வாட்டி இறங்கும் போதெல்லாமே, இறங்கி ஏறுற போதுமே சரி, எந்த மிசைல் அட்டாக் பண்ணுமோ அதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு மெக்கானிசம்லாம் கரெக்டாக தேவை. அதுக்கான பர்டிகுலர் கரெக்ட் ட்ரைனிங் வேறு முக்கியமாக அடிக்கடி நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் தெரியும். அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது.